நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்து என்னடா ரொம்ப போர் அடிக்குதே, ஒரு நாள் எங்கேயாவது வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனகுடி பக்கத்தில் இருக்க குதிரைப்பாஞ்சான் அப்படின்ற ஃபால்ஸுக்கு நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு வரலாம். இந்த குதிரைப்பாஞ்சான் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் பனகுடி அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பனகுடியை ரீச் ஆகிட்டு கூகுள் மேப்பில் குதிரைப்பாஞ்சான் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி வந்தாலே ஈஸியாக அந்த இடத்த ரீச் பண்ணிட முடியும். பனகுடி வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் வந்துடலாம். ஆனால் பனகுடியிலேருந்து குதிரைப்பாஞ்சான் ஃபால்ஸுக்கு எந்தவித பஸ் போக்குவரத்தும் இல்லை. அதனால் உங்களோட ஓன் 2 வீலர் அப்படி இல்லாட்டி காரில் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைஞ்சிருக்கு. அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியே ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் அந்த ஃபால்ஸை நோக்கி போகலாம். மலைகள் மரங்கள் சூழ்ந்த அந்த காட்டுப்பாதை ரொம்ப அழகாக இருக்குங்க. இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். நான் ஏதோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால பெரிய ஃபால்ஸ் அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. ரொம்ப குட்டி சின்ன ஃபால்ஸ் தான். ஆனால் அந்த ஃபால்ஸில் விழுற தண்ணி ரொம்ப அழகாக ரொம்ப தூய்மையாக இருக்குங்க. அந்த ஃபால்ஸுக்கு மேலே ஏறி நீங்கள் நடந்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கலாம். அந்த தண்ணி எல்லா இடமும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் அப்புறம் யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணோம்னா இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். நீச்சல் தெரியாதவங்க நீச்சல் பழகிறதுக்கும் இந்த இடம் ரொம்ப ஏற்ற இடங்க. அந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எந்தவித கடைகளுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு தேவையான சாப்பாடு அப்புறம் ஸ்நாக்ஸ் இது போன்ற ஐட்டங்களை நீங்கள் போகிற வழியிலேயே வாங்கிக்கிங்க. அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அதனால் இதமாக ஒரு குளியலை போட்டுட்டு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம திரும்ப வந்துடலாம். உங்கள் ஃபேமிலி அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். மழை டைமில் வரணுங்க, அப்போ தான் தண்ணி இருக்கும். வெயில் சீசனில் வந்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இருக்காது. ஏற்கனவே இந்த ஃபால்ஸுக்கு போய் குளித்தவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் போகாதவங்க நிச்சயமாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.